பிரான்சில் 97வது பிராந்தியத்திலிருந்து பாரிஸ் நோக்கி சென்ற ஏர் பிரான்ஸ் விமானம் சனிக்கிழமை இரவு புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே என்ஜின் கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் ஒரு என்ஜினில் திடீரென தீப்பிழம்புகள் மற்றும் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதால் பயணிகள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். AF 895 என்ற எண் கொண்ட அந்த நீண்ட தூர விமானம் வானில் உயர பறக்க தொடங்கிய போது அதன் வலது பக்க என்ஜினில் கோளாறு ஏற்பட்டதை விமான ஊழியர்கள் அவதானித்துள்ளனர். தரையில் இருந்தவர்களும் என்ஜினிலிருந்து நெருப்பு வெளியேறுவதை கவனித்துள்ளனர். இதனால் விமானத்தை தொடர்ந்து இயக்காமல் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்ப முடிவு செய்யப்பட்டது. விமானம் புறப்பட்ட ஒரு நிமிடத்திலேயே வலது என்ஜினில் காற்றின் ஓட்டம் சீரற்று போனது. இதனால் முறையற்ற வெப்பநிலை ஏற்பட்டு என்ஜின் அதிரத் தொடங்கியது. இது பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தாலும் ஒரு பெரிய இயந்திர கோளாறை விட குறைவான ஆபத்து கொண்டது என விமானி விளக்கம் அளித்தார். பாதுகாப்பான தரையிறக்கத்தை உறுதி செய்ய விமானத்தில் இருந்த எரிபொருள் முதலில் குறைக்கப்பட்டது. பின்னர் விமான நிலையத்தில் அவசரகால நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. இறுதியில் எவ்வித அசம்பாவிதமுமின்றி விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. இந்த சம்பவத்தில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் என யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விமானத்திலிருந்து இறக்கப்பட்ட பயணிகள் அனைவருக்கும் ஏர் பிரான்ஸ் நிறுவனம் தங்குமிடம் மற்றும் மாற்று விமான வசதிகளை செய்து கொடுத்தது.